ரட்சகர் பிறந்தாரே. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வேறு சர்ச்சில் ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வேறு ரொம்ப அழகாக வேறு போகணும். என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரில. சரி பரவாயில்ல, நம்ம மேக்கப் பண்ணுவோம். அங்கிள் வேறு காலையில் 5 மணிக்கெல்லாம் ப்ரேயர்னு வேறு சொல்லிட்டாரு. நம்ம வேறு இன்னும் நைட்டு 11 மணிக்கு ஆரம்பித்த மேக்கப் இன்னும் முடியவே இல்லை. சே 8 மணி ஆயிடுச்சு, இன்னும் கிளம்பவே இல்லையே. சரி போதும், செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்புவோம். யாரு? நான் தான் ஏசப்பா வந்திருக்கேன். ஏசப்பா நீங்கள் வந்திருக்கீங்களா? சொல்லுங்கள் ஏசப்பா. எல்லாம் நான் உங்கள் பர்த்டேக்காக நாங்கள் சர்ச்சு கிளம்பிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன எங்களை தேடி வந்திருக்கீங்க? கிறிஸ்மஸ் எல்லாரும் எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்தா நீ ரொம்ப அழகாக கொண்டாடுறியம்மா. ரொம்ப தேங்க்ஸ் ஏசப்பா. உங்கள் வாயிலே வந்துருச்சு நான் ரொம்ப அழகுன்ட்டு. அப்புறம் என்ன ஏசப்பா? ஓமே கார்டு பேசுறதுல மறந்துட்டேன். வாங்க ஏசப்பா செல்ஃபி எடுக்கலாம். ஏசப்பா போஸ் கொடுங்க ஏசப்பா. ஓகே ஏசப்பா, டைம் ஆயிடுச்சு, நான் சர்ச்சுக்கு போகிறேன். அங்கிள் வேறு எங்களுக்காக வெயிட் பண்ணுவார். ஜான்சி வெயிட் பண்ணு. ஜான்சி என்ன கூப்பிட்டீங்களா ஏசப்பா? பைபிள் எடுத்துட்டு போமா. அதை வச்சிருக்கேனே. அது மேக்கப் செட், பைபிள் இல்ல. சாரி ஏசப்பா, மறந்துட்டேன் ஏசப்பா, மன்னிச்சிடுங்க. எப்பா வீட்டில் செம்ம வேலை. லீவு எதுக்கு விட்றாங்க? வீட்டில் எல்லா வேலையும் பார்க்க விட்றாங்களா இல்லை பண்டிகையை செலிப்ரேட் பண்ண விட்றாங்களான்னே தெரில. இப்போ தான் வீட்டை பெருக்கே முடிச்சிருக்கேன். இன்னும் வீட்டை துடைக்கணும், துணி மடிக்கணும், துணி துவைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும். எப்பா ச்சே எவ்வளோ வேலை. இதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் சமைக்க வேலை செய்யணுமா? இதையே முடியல. அது என்ன பண்ண போகிறேன்னே தெரில. யாராவது வீட்டுக்கு வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க? பாவனா யாராவது எனக்கு கூப்பிடுறது? நான் ஏசப்பா வந்திருக்கேம்மா. ஏசப்பா வந்தீங்களா? உள்ளே வாங்க ஏசப்பா. வீடு வேறு குப்பையாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்மஸ் எல்லாரும் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க பார்த்தா ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணுறியம்மா. அதுவா? அது ஆமாம் ஏசப்பா. இன்னும் கிளம்பலையாம்மா சர்ச்சுக்கு? இதோ 2-3 வேலை இருக்குது ஏசப்பா, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் போயிட்டே இருங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரிம்மா. தீபாவளி முடிஞ்சதுலேருந்து எவனை பார்த்தாலும் அமரன் படம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறான். நம்ம சும்மா இருந்தால் கூட இவனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க போல். அது போய் பார்க்கலான்னு பார்த்தா பாஸ்ட் ஆண்டி வேறு அந்த ஆராதனை வா இந்த ஆராதனை வான்றாங்க. கிறிஸ்மஸ் ஆராதனை போகிறோமோ இல்லையோ, கிருஷ்ணா தேட்டர் போயிட்டு அமரன் அமர்ந்து பாத்திர வேண்டாம். நம்ம மட்டும் சும்மா போனால் எப்படி? ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம். ஹலோ எங்கடி இருக்க? வந்துட்டே இருக்கேன்டி. சரி வா, படத்துக்கு 2 டிக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். ஹாய் ஸ்வீட்டி. எப்போ கூப்பிட்டா எப்போ வரா பாரு. ஹாப்பி கிறிஸ்மஸ். சரி அது விடு, ஃபஸ்ட்டு வா தேட்டர் போய் படம் பார்த்துட்டு வந்துடலாம். கிறிஸ்மஸ் அதுமா சர்ச்சுக்கு போகலையா? ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் போய் என்ன பண்ண போகிறேன்? போயிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம். வா. பசங்களா ஏஞ்சிருங்க. 8 மணிக்கு சர்வீஸ், 7 மணிக்கெலாம் சர்ச்சுக்கு போகணும். சீக்கிரம் ஏஞ்சிருங்க. ஆக்லின். ஏசப்பா நீங்களா? ஏசப்பா வாங்க வாங்க. பரவாயில்லையம்மா, நான் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே இவ்வளோ ஆர்வமாக சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருக்க? நீங்கள் எனக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க ஏசப்பா. உங்கள் பிறப்பை கொண்டாடுறதுக்காக நாங்கள் சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ண போகிறோம். பரவாயில்லம்மா, நீ உண்மையாக ப்ரேயர் பண்ணி இது பண்ணுற. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் இந்த அருமையான கிறிஸ்மஸ் நாளை நாம் கொண்டாடுகிறோம். சமாதான பிரபுவாய் இருக்கிற நம் தேவன் அனைவருக்கும் சமாதானம் தருகிறார். எனவே இந்த நாளில் நாம் கேட்க போகிற வசனம், ஆராதிக்கிற நேரம் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். என் பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கும்படி உங்கள் மேல் இருந்த ஆக்கினியை நானே எடுத்துக்கொண்டேன் அல்லவா? உங்களை ரட்சித்தேன், உங்களை விடுவித்தேன், உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன். உங்களை அழைத்ததே இந்த சமாதான சுவிசேஷத்தை
அநேகருக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் உங்களை ஆலயத்தில் நாட்டியிருக்கிறேன். ஆனால் நீங்களோ இன்னும் ஆசீர்வாதத்தையே தேடுகிறீர்கள். என்னுடைய அழைப்பை இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். எனக்கு அருமையான ஜனங்களே, நாட்கள் சமீபமாக இருக்கிறது. இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுத்த தாளந்தை பயன்படுத்துங்கள். இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை கொண்டாடுகிற நீங்கள் என்னை குறித்தும் என் ரட்சிப்பை குறித்தும் அநேகருக்கு சொல்லுங்கள். அநேகரை பரலோகத்துக்கு நேராய் வழி நடத்துங்கள். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். பூமியை நியாயந்தீர்க்கும்படி பிதா என்னை அனுப்புகிறார். ஆயத்தமாகுங்கள்.